அனைவரையும் ஒளிப்பதிவு பாட்காஸ்டுக்கு வரவேற்கிறேன். ஆ என் பேரு பிரதீப். என்னோட என்னோட நண்பர்களோட சேர்ந்து நான் அந்த பாட்காஸ்ட்ட ஸ்டார்ட் பண்றேன். இதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு பல நோக்கங்கள் இருக்கு. ஆ குறிப்பா வந்து என்னோட நோக்கம் வந்து எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கள், அதுக்கப்புறம் வந்து ரிலேட்டபிளான விஷயம், அதுக்கப்புறம் வந்து சினிமா, அரசியல் இந்த மாரியான விஷயங்கள ஷேர் பண்ணிக்கக்கூடிய இது ஒரு இடமா இத பயன்படுத்திக்கணும். ஆ ரொம்ப நாளா எனக்கும் ஒரு கன்டென்ட் கிரியேட்டர் அந்த மாதிரியான ஒரு ஆசை ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை இருந்துச்சு. சரி இப்படி ஒரு தளம் இருக்கு. இத வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை. அதனால இத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்ப நான் வந்து என்னோட நண்பர்கள அறிமுகப்படுத்துறேன். ஆ மணிதாசன். வணக்கம், வணக்கம் பிரதீப். வணக்கம், வணக்கம். அடுத்ததா என்னோட நண்பர் பரிதி. வணக்கம். வணக்கம், வணக்கம். சரி. ஐயா, இப்ப நீங்கலாம் வந்து இந்த இந்த ஒரு தளத்து மூலமா நம்ம என்ன பண்ணலாம்? என்ன என்ன இதுக்கு அடுத்து இத எப்படி கொண்டு போலாம்னு நினைக்கிறீங்க? அத சொல்லுங்க. இப்ப எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான். அதுதான். இப்ப எனக்கு என்னன்னா, அ ஒரு கொள்கை, இப்ப திராவிட இயக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாற்று பின்புலம் கொண்ட ஒரு கருத்தியல். அந்த கருத்தியல் வந்து ஒரு இயக்கமா கட்டி, இத்தன வருஷமா வந்து கிட்டத்தட்ட நூற்றாண்டு ஒரு இயக்கம் வந்து திராவிட இயக்கம். அந்த கருத்தியல்ங்கிறது வந்து நெறைய பேசப்பட்ட செய்திகள் தான். இப்போ வந்து ஒரு நூலா, அ வீடியோஸா, திரைப்படங்கள்ல, திராவிட இயக்க சினிமாக்கள்ல எல்லாத்துலயும் வந்து அந்த கருத்தியல்ங்கிறது பேசப்பட்ட ஒரு செய்தி தான். ஸோ திரும்பி அது வந்து ஒரு மீள் வாசிப்பு மாரி தான். எனக்கு தெரிஞ்ச மேட்டர நான் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச மேட்டர நான் சொல்றேன். அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி, இந்த இயக்கம் தொடர்பா செய்திகள வந்து திருப்பி திருப்பி கேட்கறது. அது குறித்து அந்த இயக்கம் என்ன வேலை பார்த்திருக்குது இத்தன வருஷமா அப்படிங்கிறது. ஏன்னா, இந்த நூற்றாண்டுல தமிழ் சமூகம் இன்னைக்கு இந்த இந்த நிலையில இருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து திராவிட இயக்கம் தான். சும்மா கிக்கி பிக்கி பண்ணுவாங்க. எல்லா ஊர்லயும் வந்து சர்நேம் இல்ல இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் சர்நேம் இல்ல அப்படின்னு. அது வந்து அப்படி வந்து திராவிட இயக்க வரலாற்ற கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாரி சின்ன சின்ன நுவான்சஸ் வந்து அதுதான் வந்து திராவிட இயக்கத்தோட மிகப்பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அத வந்து நண்பர்களோட பேசுறது, கலந்துரையாடுறது அப்படிங்கிறது தான் எனக்கு எனக்கு இதுல வர்றதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் நினைக்கிறேன். பேச வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். காலகட்டத்துல முக்கியமான காலகட்டத்துல இந்த இயக்கத்த பத்தி, இந்த இயக்கம் வந்து என்ன பண்ணுச்சுங்கிறத பேச வேண்டிய காலகட்டத்துல நம்ம இருக்கிறனால நான் இது முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். மணி நீ சொல்றா. அதேதான். இப்போ வந்து ஒரு ஒ ஒரு கொள்கை ரீதியான ஒரு சிந்தனையோட நம்ம இருக்கும்போது, அத நம்ம வந்து பின்தொடரும்போது, அத மீறி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது, அது உண்மைய சொல்லணும்னா, ரொம்ப பெர்சனலா சொல்லணும்னா, அது எனக்கு ஏத்துக்கபடியா இல்ல. அத வந்து அதுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் எனக்கு வரமாட்டேங்குது. எப்படி ஒரு 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 காலங்காலமா போராடி பல பேரோட போராட்டங்கள்ல வந்து நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். அத வந்து ரொம்ப நிதர்சனமா தூக்கி போடுறது வந்து எனக்கு அதுல வந்து ஒரு நெறைய நெறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப இயல்பா சொல்றாங்க. இதுதான், இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எனக்கு எனக்கு பொறுத்தவர இந்த மேலோட்டமா நடக்கக்கூடிய ஒரு சில சில விஷயங்கள வச்சு, ஒரு கொள்கையவோ, ஆ அதுல இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கேள்வி கேட்கிறதோ, அத குற்றம் சாட்டுறதோ வந்து சரியான விஷயமா எனக்கு படல. அதெல்லாம் வந்து நம்ம தெளிவுபடுத்தலாம். இந்த மாரியான உரையாடல்கள் வந்து அது ஒரு 4, 5 பேர சேரும்போது, அவங்களுக்கும் நமக்கு நம்ம தெளிவடையும்போது, அது மத்தவங்களுக்கும் ஒரு தெளிவ தெளிவ குடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து, இத நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஒரு சிந்தனை வந்துச்சு. ஆ அவ்வளவுதான். ஒரு ஒரு இது வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு வெறுப்புணர்வ உண்டாக்குறதுக்கோ, இல்ல வந்து ஒரு ஆ ஒரு ஃபேவரிசமா நம்ம நடந்துக்கிறதுக்கு இந்த மாரி எதுவுமே இல்ல. நம்ம ஒரு நண்பர்களா சேர்ந்து கலந்துரையாடுறோம். ஒரு ஒரு சமூக பொறுப்போடு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் வைக்கும்போது, அது எந்தெந்த மாரியான கோணத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் பார்க்கறதுக்கு வந்து ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்கு. அது இன்னும் ஒரு 4, 5 பேர் சேர்ந்து அடையும்போது, அவங்களுக்கும் அந்த மாரியான ஒரு எண்ணமோ, அது அது அதுக்கான ஒரு கியூரியாசிட்டியோ வரும்ன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அத பொறுத்து தான் வந்து நம்ம இத வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தேன். ம். எனக்கு எப்படின்னா, கடந்த 2026 தேர்தல், இப்ப தமிழக முதல்வரா திரு ஜோசப் விஜய் வந்து பதவியேற்றிருக்காரு. அவருக்கு நம்மளோட டீம் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப என்னன்னா,
ஓகே. இது ஓகே தான். ஆனா வந்து இந்த எலக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் என்னைய பார்த்து கேட்ட கேள்வி, உங்க வயசு என்ன? 25. அப்ப நீங்க ஏன் வந்து அந்த கட்சிக்கு ஏன் சப்போர்ட் பண்றீங்க? நீங்க ஏன் வந்து புதுசா ஒருத்தவங்க வரத விரும்பல? அப்படிங்கிற கேள்வி என்னைய நோக்கி பல பேர் கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு திராவிட இயக்கத்துல திராவிட பரம்பரை, அதாவது எப்படி சொல்றோம்னா, திராவிட கட்சிகள ஃபாலோ பண்ண குடும்பங்கள்ல இருந்து பல பேர் போயி மாற்றா ஒரு கட்சிக்கு, ஆ அது வந்து எப்படி சொல்றது? இந்த திராவிட சித்தாந்தத்த டைல்யூட் பண்ணக்கூடிய, ஆ பெயரளவுல பெரியார பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்சிக்கு நான் போய் வாக்கு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். ஆ அந்த கட்சி நல்ல கட்சின்னு சொல்றதா இருக்கட்டும். நெறைய சாதியவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா, என் கண்ணு முன்னாடியே என்ன பண்ணாங்கன்னா, இந்த கட்சிய ஆதரிக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து பெரியாரையும், அம்பேத்கரையும் ஏத்துக்காத ஆட்கள் இந்த கட்சிய ஆதரிக்கிறாங்க. அவனுக்கு வந்து இந்த திராவிட ஒரு இங்க வந்து 2 திராவிட கட்சிகள்லாம் கிடையாது. ஒரே ஒரு திராவிட கட்சி மட்டும் தான் இருக்கு. அரசியல் கட்சியா ஒரே ஒரு திராவிட கட்சி தான் இருக்கு. அந்த கட்சிய வந்து எப்படி விமர்சனம் பண்ணுவான்? அந்த கட்சியில வந்து இவங்களுக்கு முரண்பாடு இருக்கும். ஆக்சுவலா வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு 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 சீட்ல உட்கார்ந்திருக்கோம். அந்த சீட் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாவே இல்ல. அப்படின்னு நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ, அந்த மாரி ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா, இவரும் இப்ப புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு. அவங்க ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்திருக்காங்க. ஆ அவங்களோட கட்சியில இருக்க கொள்கை தலைவர்களா பார்த்தோம்னா, பெரியாரு, அம்பேத்கர்லாம் இருக்காங்க. ஆனா அவங்களோட இவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னால இத புரிஞ்சுக்கவே முடியல. என்னால இத ஏத்துக்கவும் முடியல. நான் இன்னைக்கு கூட ஒருத்தர்ட்ட பேசினேன். அவர் வந்து அவர பெரியார்ஸ்ன்னு சொல்லிக்கிறாரு. அப்புறம் ஏன் இந்த கட்சிய ஆதரிக்கிறாரு? ஒரு திராவிட பாரம்பரிய உள்ள கட்சி, மாநில சுயாட்சிக்கு உரிமை குடுத்துக்கிட்டு இருக்க ஒரு கட்சி, இடஒதுக்கீட தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்க ஒரு கட்சி, அத பத்தின விழிப்புணர்வு குடுத்துக்கிட்டு இருக்க கட்சி. அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்காம எப்படி இவங்க இதுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியுது? அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வருது. இப்ப நான் வந்து ஒரு திராவிட கட்சியான ஒரு ஃபேமிலில இருந்துலாம் நான் வரல. என்னோட நண்பர்கள் 2 பேர் வந்து ஒரு திராவிட கட்சியோட பாரம்பரியமா வழி வழியா ஒரு திராவிட கட்சிகள பத்தின ஒரு புரிதல் உள்ள ஆட்களா இருக்கிறாங்க. ஆனா நான் அந்த மாதிரியான ஒரு புரிதல் இல்லாத ஒரு ஆளா தான் நான் இந்த சமூகத்துல வந்து நான் பயணம் பண்ணும்போது வந்தேன். இப்போ நான் என்னைய பத்தி அறிமுகப்படுத்தேன். 2016 காலங்கள் வரைக்கும் நான் வந்து எங்க வீடு வந்து ஒரு திராவிட வெறுப்புள்ள திராவிட கட்சி சார்ந்த 2 திராவிட கட்சி இருக்கும். அதுல உண்மையிலே ஒண்ணுதான் திராவிட கட்சி. இந்த திராவிட கட்சிய எதிர்க்கக்கூடிய ஒரு இவ் குடும்ப பின்னணியில இருந்து தான் நான் வரேன். அ அப்ப எனக்கும் இயல்பாவே அந்த கட்சி மேல ஒரு வெறுப்பு இருக்கு. அங்க இருக்க தலைவர்கள் மேல ஒரு வெறுப்பு இருக்கு. எனக்கு சமூகத்த பத்தின புரிதல் சுத்தமாவே கிடையாது. அங்க இருந்து நான் வந்த எனக்கு ஒரு 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 நாள் வந்து எங்க ஊர்ல ஒரு பிரச்சனை. ஒரு ஒரு இதுல வந்து ஜாதிய பத்தின ஒரு பேச்சு வரும்போது எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஜாதிய சின்ன வயசுல யாராச்சும் ஜாதி கேட்டாவே வெளில சொல்லக்கூடாது. "ஏய் யாராச்சும் கேட்டா இப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு கடுப்பா இருக்கும். நான் வந்து நல்ல ஒரு பெரிய சிட்டில இருந்தும் வரல. ஒரு ரொம்ப கிராமத்துல இருந்தும் வரல. மிடிலா ஒரு டவுன்ல இருந்து வந்த பையன். எனக்கு 2 விதமான ஆட்களையுமே நான் பார்த்திருப்பேன். என்னடா இது எல்லாரும் வந்து அவங்க ஊருக்கு எங்க ஊர் திருவிழா அங்க அ ஜாதி ரீதியான மண்டகப்படிகள் நடக்குது. அதுக்கு எல்லாரும் லீவ் கேட்டு பெர்மிஷன் கேட்டு போனாங்க. ஆனா நமக்கு வந்து அந்த மாரியான ஒரு இது கிடையாது. நமக்கு மண்டகப்படி இல்ல. நம்மள அனுமதிக்கலாமா? நம்ம வீட்லயே அத சொல்லக்கூடாதுங்கிறாங்க. இது என்ன இது எனக்கு புரியல. எல்லாரும் ஜாலியா இருக்கும்போது நமக்கு மட்டும் என்ன பிரச்சனை? அப்படிங்கிற கேள்வி வருது. அப்படி கேள்வி வரும்போதே நான் வந்து அரசியல் வயப்படலாம். இது வந்து 8வதுலயே. ஆக்சுவலா நான் வந்து ஒரு 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்தே எனக்கு இந்த கேள்வி இருக்கு. ஆனா அதுக்கான விடைலாம் எனக்கு கிடையாது. ஆ என்னோட 15 வயசு 10த் முடிச்சு, அடுத்து வந்து நான் பாலிடெக்னிக் படிக்கிறேன். பாலிடெக்னிக் படிக்கும்போது அந்த காலகட்டங்கள்ல தான் வந்து நான் என் ஃப்ரெண்ட் மணிதாசன் பார்க்குறேன். மணிதாசன் வந்து ஒரு திராவிட பின்புலத்துல இருந்து வந்தவன். அவனுக்கு பெரிய சமூக புரிதல் அந்த வயசுல இல்லாட்டியும், ஆனா அவனுக்கு வந்து பெரியார பத்தின ஒரு தெளிவான புரிதல் இருக்கு. தெளிவான புரிதல்னு சொல்ல முடியாட்டியும், அவர்ட்ட இருக்க நல்ல விஷயங்கள எடுத்துக்கணுங்கிற ஒரு புரிதல் இருக்கு. அவர்ட்ட கெட்ட விஷயங்கள்லாம் கிடையாது. அந்த டைம்ல எங்களோட மனநிலை. எல்லாம் வந்து பெரியார எதிர்க்கக்கூடிய ஆளு. அவனுக்கு வந்து பெரியார பத்தி தெளிவான புரிதல் கிடையாது. ஆனா அவர் வந்து நல்லவர்ன்னு தான் அவன் சொல்லுவான். அப்புறம் அ தலைவர் கலைஞரையுமே அவன் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுவான். எனக்கு இது வந்து ரொம்ப எரிச்சலா இருக்கும். என்னோட குளோஸ் ஃப்ரெண்ட் மணிதாசன். இது வந்து எனக்கு ரொம்ப எரிச்சல குடுக்கும். இது என்னடா இது இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்ட்டு. அப்ப இந்த மாதிரியான டைம்ல வந்து நான் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்
அமைப்பு சார்ந்த ஒரு கட்சியில போய் நான் பயணம் பண்றேன். எங்க வீட்டுக்கெல்லாம் தெரியாது இது. ஆனா எனக்கு வந்து எனக்குள்ள எப்பவுமே ஒரு அரசியல் குணம் இருக்கும். ஏன் அப்படின்னா, சமூகத்துல இருந்து நான் ஒதுக்கப்படுறேங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு ஆக்சுவலா தெரியும். ஆனா என்னால அத வெளிய காமிச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ப நான் ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பு சார்ந்த ஒரு கட்சியில வந்து நான் பயணம் பண்றேன். நான் ரொம்ப நாள்லாம் இல்ல. அது எனக்கு சரியா படலன்னு தோணும்போது, நான் அங்கருந்து வெளில வரேன். ஏன்னா நான் ஒரு ஹிந்துவா என்னை அடையாளப்படுத்திக்கிட்டா தான் இந்த ஊர்ல என்னால வாழ முடியும். ஜாதிய கட்டமைப்புகள இறுக்கி புடிச்சுக்கிட்டா தான் நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிற மனநிலையில நான் இருக்கேன். அப்போ நான் அதுல ஒரு மனநிலையில இருக்கும்போது, ஆ ஏன்னா எனக்கு ரொம்ப இன்செக்யூரா இருக்கும். ஆக்சுவலா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆனா எனக்கு ரொம்ப இன்செக்யூரா இருக்கும். இத வந்து வெளில போய் சொன்னா எனக்கு பயமா இருக்கும். நம்ம கூட யாரும் பழகாம போயிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கும். இப்போ நான் அப்படி இருந்து தான் வந்து அதுக்கு அடுத்து வந்து தமிழ் தேசியம், இந்த ஜல்லிக்கட்டு இந்த சீசன் அப்ப அந்த மோடுக்குள்ள போக ஆரம்பிக்கிறேன். ஆ ஏன்னா மனுஷனா மாறிக்கிட்டு தானே இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை நம்ம தமிழனா எல்லாரும் ஒண்ணு சேரலாம் போல. அப்பன்னா நான் திருப்பி திருப்பி அரசியல் வயப்படணும்ன்ட்டு நான் வந்து நாம் தமிழர் தாம் தமிழர் வந்து நான் எடுத்தோனே நாம் தமிழர்ன்னு போல. அந்த வில்லு, மீனு இதெல்லாம் போட்டு ஒரு ப்ளூ கலர் ஒரு கொடி வச்சிருக்குமே. தமிழ் தேசிய கட்சியா என்ன சம்திங் ஏதோ ஒண்ணு. ஒரு கட்சி இருக்கும். அந்த கட்சியோட இத போய் நான் ட்விட்டர் அக்கவுண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பேசுறாங்க. அவங்களுமே திருப்பி ஜாதிய பத்தி பேசுறாங்க. இப்ப நான் காலைல போய் பார்த்துட்டு சாயங்காலம் வந்து அவங்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஜாதி எதிர்ப்பு உள்ள ஆட்கள நான் பார்க்கும்போது அவங்கலாம் கம்யூனிஸ்டா இருக்கிறாங்க. நான் பார்த்தவங்க ஃபர்ஸ்ட். இப்போ சரி அப்ப கம்யூனிசம் தான் சரி அப்படின்ட்டு நான் அவங்க கூட பயணிக்கிறேன். அங்க இருந்து நான் பெரியார தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். பெரியார ஃபாலோ பண்ணோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தேடி படிக்கிறேன். நான் ரொம்ப போய் படிக்கிற ஆள் கிடையாதுங்க. நான் வந்து சின்ன சின்னதா தான் படிப்பேன். சின்ன சின்ன கட்டுரைகள் தான் படிப்பேன். அந்த மாரியே படிச்சுக்கிட்டு இருக்கேன். Facebookல வந்து அந்த டைம்ல நெறைய பேர் எழுதுவாங்க. ப்ளாகா எழுதுவாங்க. எப்பன்னா நான் சொல்றது 19 முன்னாடிலருந்து எழுதுறாங்க. நான் பார்க்கும்போது 19, 20லயுமே இப்பவுமே எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்பயுமே நான் எழுதும்போது அதெல்லாம் படிப்பேன். YouTubeல சில பேர் வந்து இத பத்தியான விரிவாக்கம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்பேன். இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு சின்ன புரிதல எனக்கு குடுக்க ஆரம்பிக்குது. அத தொடர்ந்து நான் வந்து திராவிட க திராவிட சிந்தனை உள்ள ஒரு ஆளா மாறுறேன். கரெக்ட்டா 2018ல வந்து நானும் மணிதாசனும் வந்து கமலஹாசன் அவர்களுக்கு ஓட்டு போடணும். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தோம். ஆ அந்த மாரியான சாரி அவர் வந்து எப்ப வராரு? அப்ப 21 சாரி. அப்ப வந்து ஆமா 21ல வந்து நம்ம அவருக்கு ஓட்டு போடணும். அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறேன் நானு. ஆ ஆனா கடைசில நான் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கூட்டணி கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன். நான் அந்த டைம்ல அப்படியே ஃபுல்லா மாறிட்டேன். மாறிட்டு ஓட்டு போடுறேன். ஆனாலும் நான் வந்து முழுசா இந்த கட்சி சார்புடைய ஆளாவோ, இது ஃபுல்லா நான் மாறல. அப்படியே அங்க இருந்து படிப்படியா நெறைய படிச்சு, நெறைய கத்துக்கிட்டு, நெறைய பேர்ட்ட உரையாடினேன். நான் வந்து எப்படிப்பட்ட ஆள்னா, நெறைய திராவிட இயக்க சிந்தனை உள்ள ஆட்கள்ட்ட பேசுவேன். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் உள்வாங்குவேன். அத போய் அவங்க சொல்ற விஷயங்கள அதுக்கப்புறமா போய் தேடி போய் படிச்சு பார்ப்பேன். எனக்கு அப்படி ஒரு என்னோட கேரக்டர். அப்படி படிச்சு பார்ப்பேன். அப்படிதான் நான் வந்து இந்த சித்தாந்தத்துக்குள்ள வரேன். இன்னைக்கு அந்த சித்தாந்தத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது, நான் ஒரு நல்ல வேலையில, நல்ல இடத்துல நல்லா தான் இருக்கிறேன். ஆனா என்னால அத ஏத்துக்கவே முடியல. ஏன்னா, ஆ இந்த சித்தாந்தத்துக்காக இந்த சித்தாந்தத்தால நான் ரொம்ப ரொம்ப பலனடைஞ்ச ஒரு ஆளு. அத நான் ஃபீல் பண்ணும்போது எனக்கு வயசு வந்து 23. நான் இதுல பலனடைஞ்சிருக்கேன்னு எனக்கு ஃபீல் பண்ணும்போது 23. ஆ நான் வந்து எல்லார்ட்டயுமே என்னோட நண்பர்கள்ட்ட எல்லார்ட்டயுமே சொல்லியிருப்பேன். ஒரு நாள் வந்து நான் சென்னையில இருந்து என் சொந்த ஊருக்கு நான் ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கும்போது, நான் கலைஞர் சாகும்போதெல்லாம் வந்து கலைஞர கிண்டல் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன். மணிவாசன் வந்து அவரோட மறைவ வந்து ஒரு மாரி ஒரு துக்கநாளா வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நான் கிண்டல் பண்ணேன். நானுமே எனக்கு கிண்டலா ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். 18ல தலைவர் இறந்து போறாரு. ஆனா வந்து நான் நான் வந்து ஃபீல் பண்ற வருஷம் வந்து 2023. கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு ஒரு நாள் வந்து அவர பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு, அன்னைக்கு ஒரு நாள் வந்து சும்மா ரொம்ப புடிச்சு போச்சுல்ல. கலைஞர ரொம்ப புடிச்சு போச்சு. அப்ப அவர் சம்பந்தமான ஒரு உரையாடல் ஏதாச்சும் இல்ல அவர பத்தி பேசுற வீடியோக்கள் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா டிராவல் டைம்ங்கிறப்ப. இப்ப நைட் வந்து இந்த நீயா நானால வந்து கலைஞருக்கு ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம். அந்த வீடியோவ பார்த்துட்டு YouTubeல வாவ்டா வாவ் WOWDA வாவ்டான்னு ஒரு யூடியூப் சேனல்ல அவருக்கு ஒரு ஒரு இது போட்டிருப்பாங்க. கடைசியா அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு
ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவை பார்த்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் அழுதேன். எனக்கு ஏனே தெரியல. நான் ரொம்ப நேரம் அழுதேன். நைட்டு ஃபுல்லா அழுது நான் விடிய காலையில வந்து எங்க ஊருக்கு வந்தேன். நான் வந்து ரொம்ப அழுதேன். அந்த நாள இன்னுமே என்னால மறக்கவே முடியாது. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத நாள் அன்னைக்கு. அது ஏன்னே தெரியல. செம்ம அழுகை அன்னைக்கு. அ அதிலிருந்து நான் அப்படியே மாறி இன்னைக்கு நான் வேற ஒரு வடிவமா இருக்கிறேன் இன்னைக்கு. நான் ஒரு முழு அ திராவிட முன்னேற்ற கழக தொண்டனா தான் இருக்கேன். என்னைய கேட்டா. நான் மனசளவுல. நாங்க எங்க அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. என்னோட மனசளவுல. அதனால தான் வந்து இந்த நேரத்துல நான் என்னால முடிஞ்சத இந்த சமூகத்துக்கு நான் பண்ணணும். அ நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் தலைவர் கலைஞருக்கு. அந்த நன்றி கடனுக்காகவாச்சும் நான் இந்த இனிஷியேட் எடுக்கணும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இத நான் தொடங்கியிருக்கேன். இப்ப நீங்கலாம் உங்கள அறிமுகப்படுத்திக்கங்க. இப்போ என்னைய பத்தி சொல்லணும் அப்படின்னா, இப்போ எனக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து அறிமுகமானது வந்து என்னோட குடும்பத்து மூலியமா தான். அது வந்து ஒரு நல்ல காரணத்துன்னு சொல்ல முடியாது. என்னோட குடும்பத்துல வந்து எனக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தோட நல்ல விஷயங்கள், அவங்களுடைய திட்டங்கள் இதெல்லாம் சொல்லிக் குடுக்குறதுக்கு முன்னாடி, ஒரு ஒரு சாதி ரீதியான பார்வையில தான் வந்து எனக்கு முதல்ல சொல்லிக் குடுத்தாங்க. அப்ப வந்து எனக்கு வந்து அந்த அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் பத்தி தெரியும்போது, அதுல இருக்க வரலாற்கள் இது தெரிய வரும்போது, இது எதுக்கு காரணமா வச்சு நீங்க ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும்? அவங்களே இதெல்லாம் கூடாதுன்னு சொல்றாங்க தானே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு வந்தது. அப்போ நான் என் வீட்ல நான் எப்படி பேசிட்டு இருப்பேன்னா, என்னை இது காரணமா வச்செல்லாம் வந்து என்னால ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து ஆதரிக்க முடியாது. அதனால வந்து நான் இந்த கட்சிக்கு வந்து ஆதரிக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பான்மையில தான் நான் இருந்தேன். ரொம்ப காலமா இருந்தேன். ரொம்ப காலமானா, சின்ன வயசுல நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அரசியல் புரிதல் வர, அந்த ஒரு 11வது, 10வது, 11வது அந்த மாரியான பீரியட்ல வந்து அது மாரி தான் இருந்தேன். எனக்கு அப்பவே இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பத்தின அ அவங்களுடைய திட்டங்களோ, இல்ல அத பத்தின வரலாறோ எனக்கு அப்ப தெரிய ஆரம்பிச்சது. அது தெரிஞ்சுமே நான் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வீம்பு, அந்த மாரியான ஒரு மனப்பான்மையில தான் இருந்தேன். வந்து இவங்களுக்கு நான் ஆதரிக்கக் கூடாது. இது வந்து என்ன 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 என்னோட என்னோட குடும்பம் எனக்கு வந்து இத வந்து அறிமுகப்படுத்துன வகையில வந்து எனக்கு அது விருப்பம் இல்ல. அதனால நான் இதுக்கு ஆதரிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரியான ஒரு தேவையில்லாத ஒரு வீம்புல சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து என்னோட என்னோட பெர்சனலா என்னோட வாழ்க்கையில வந்து நான் ஒரு சில விஷயங்கள கடந்து வரும்போது, இப்போ என்னோட கல்வியாகட்டும், இல்ல நான் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், ஆ இப்ப நான் இந்த மாரி அ ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு காலேஜ் சேரும்போது, அதுல அதுல கிடைக்கக்கூடிய எனக்கு இந்த ரிசர்வேஷன் ஆகட்டும், இந்த மாரி விஷயங்கள் வந்து எனக்கு ஒவ்வொன்னா பயன்படும்போது, இதற்கான மூல காரணம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னா, அந்த 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 காரணங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு கடமைப்பட்டுருக்கேன் அப்படிங்கிற மாரியான ஒரு உணர்வு எனக்கு வர ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஒரு சில விஷயங்கள படிக்க ஆரம்பிச்சேன். அப்படி தெரிஞ்சுக்கும்போது, எனக்கு இந்த திராவிட கொள்கைகள் மேல வந்து ரொம்ப ஒரு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுல வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சேன். அண்ட் ஈவன் இப்போ என்னோட நண்பர் பிரதீப் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு முழுமையான புரிதல் இல்லனாலும், எனக்கு ஒரு சில விஷயங்கள்ல வந்து, இவங்களுக்கு தான் ஆதரிக்கணும் அப்படின்ற மாரியான ஒரு சிந்தனை இருந்தது. அது எப்படின்னா, ஆ இப்போ எனக்கு ஹிஸ்டரி தெரியல, அந்த ஐடியாலஜி நான் முழுசா படிக்கல, அத ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும், எனக்கு அந்த டைம்ல வந்து, இதுதான் சரி, இதுதான் தப்புன்னு நமக்கு அந்த வயசுல ஒரு புரிதல் இருக்கும்ல. அத வச்சு நான் ஒரு சில விஷயங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அந்த மாரி விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணும்போது, மேலும் மேலும் இதுல என்ன இருக்கு? இந்த மாரியான ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீடம்க்கு நம்ம 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 இந்த மாதிரியான ஒரு நமக்கான ரைட்ஸுக்கெல்லாம் யாரு போராடுனாங்க? அதுக்காக யாரு கஷ்டப்பட்டாங்க? அது எப்படி உருவாச்சு? இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நானும் பிரதீப் சேர்ந்து தான் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். இத பத்தின உரையாடல்கள் நாங்க தொடர்ந்து வைக்கும்போது, மாறி மாறி சண்டை போட்டுக்குவோம். நம்ம வேற வேற மாற்று கருத்துக்கள் வரும். அந்த மாற்று கருத்துக்கள் வேற வேற சண்டை போட்டு, அப்ப அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, அதோட சோர்ஸ் தேடி போக ஆரம்பிச்சோம். இதுல எது உண்மை? எப்படி இது ஆரம்பிச்சுச்சுன்னா, அதோட சோர்ஸ்கள் அதோட எது எது மூலத்தனமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அத தேடி போக ஆரம்பிச்சு, ஒரு ஒரு விஷயங்களா நாங்க 2 பேரும் கத்துக்கிட்டோம். அப்படி கத்துக்கிற வேலை தான் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம், இந்த திராவிட கொள்கைகள் இதெல்லாம் வந்து எங்க மனசுல ஆழமா பதிய ஆரம்பிச்சது.
அப்போல இருந்து இப்போ வரையும் அதோட இப்போ வந்து பிரதீப் சொன்ன மாதிரியே அவர் வந்து ஒரு அடிப்படை உறுப்பினர் அப்படிலாம் இல்லைன்னு நினைத்தோம். ஒரு தொண்டனா இருக்கேன் அப்படின்னு. நான் ஒரு அடிப்படை உறுப்பினரா இருக்கேன் திராவிட முன்னேற்ற கழகத்துல. அதுல வந்து அப்ப இந்த மாதிரியான புரிதல்கள் வரும்போது எனக்கு வந்து அது என்னோட என்னோட போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. அதனால பிரதீப்புமே சரி, யாரு ஒரு ஒரு விதமான வந்து மாற்று கருத்து சொல்றாங்களோ, இல்ல அறியாமையில பேசுறாங்களோ, அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்களுக்கு அத தெளிவுபடுத்தணுங்கிற ஒரு எண்ணத்துல வந்து நாங்க 2 பேருமே ரொம்ப ஆழமா இருந்தோம். ஏன்னா, அவர் சொல்ற மாரி நாங்க 2 பேரும் ஒரே கல்லூரியில படிச்சோம், ஒரே ஊர்ல. அந்த ஊர் ஒரு டவுன் தான். கிராமம்னு சொல்ல முடியாது, வளர்ந்த சிட்டின்னு சொல்ல முடியாது. ஆனா, இங்க இருக்க மக்களோட மனப்பான்மைய பார்த்தோம்னா, ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இப்ப நான் வந்து வேற ஒரு ஊர்ல வளர்ந்தேன். அங்கருந்து அவருடைய ஊருக்கு போகும்போது, எனக்கு அத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நான் அ கல்லூரியில சேர்ந்து கொஞ்ச நாள்ல வந்து பிரதீப்போட தான் நல்லா பேசி பழக ஆரம்பிச்சேன். அப்ப நான் அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவேன். "இது ஏன் இப்படி பண்றாங்க? இந்த மாரி நம்ம வெளிப்படையா பண்ணக்கூடாது. இது தப்பு" அப்படின்னு சொல்லும்போது, அவர் ரொம்ப எதார்த்தமா பதில் சொன்னாரு. இதெல்லாம் நடக்கிறது தானே" அப்படின்ட்டு. என்னால அதையும் வந்து முதல்ல ஏத்துக்க முடியல. இப்போ நாங்க எங்க 2 பேருக்குமான ஒரு புரிதல் வரம்போது, இத வந்து எங்க கூட இருக்க நண்பர்கள், அ என்னுடைய சகோதரர்கள், இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நாங்க ஓவராலா எடுத்து சொல்லும்போது, அது ஒரு சிலர் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு சிலர் ஏத்துக்கிட்டாங்க. ஒரு சிலர் வந்து அத அவங்களால மறுக்க முடியலனாலும், அத ஏத்துக்கிற மனப்பான்மையில யாருமே கிடையாது. "ஏன் இப்படி பண்ணா என்ன?" அப்படிங்கிற ஒரு கேள்விகள் நெறைய ஆரம்பிச்சுச்சு. அப்போதான் நாங்க வந்து இத வந்து இன்னும் நம்ம இன்னும் இன்னும் சத்தமா பேசணும், இன்னும் உரக்க பேசணும் அப்படிங்கிற மாரியான ஒரு சிந்தனையில தான் வந்து நானும் இப்போதான் இந்த பாட்காஸ்ட் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சு, இத வந்து ஒரு பொது வெளியில விடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடில இருந்தே ஆ எங்களுக்கு தெரிஞ்ச அறிவ, எங்களுக்கு தெரிஞ்ச புரிதல்கள வந்து நம்ம பார்க்கிறவங்கள்ட்ட, எங்களோட வீட்ல, சுத்தி இருக்க நண்பர்கள், இவங்க எல்லார்ட்டயுமே வந்து நான் வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சோம். இப்போ எனக்கு அது எவ்வளவு தாக்கத்த குடுத்திருக்கு, எனக்கு எவ்வளோ ஒரு ஒரு என்னோட என்னோட வாழ்க்கையில எவ்வளவு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு அப்படிங்கிறது இல்லாம, எல்லாரோட வாழ்க்கையிலயும் அது ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. இந்த திராவிட கொள்கைங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலயும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. இப்போ நான் நான் ஒரு ஒரு என்னோட என்னோட ஃபேமிலி பேக்கிரவுண்ட்ல இருந்து வளர்ந்து ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சு, அப்புறம் ஒரு கல்லூரியில படிச்சு, இப்போ ஒரு வேலை பார்க்கிறேன்னா, இது திராவிட இயக்கம் இல்லன்னா இது ஆகியிருக்காது. இதுக்கான வாய்ப்புகள் சுத்தமா குறைவு. இந்த இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது, ஒரு அது எப்படி சொல்றது? நம்ம ஒரு விஷயத்த அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லுவோம்ல. ஒரு அதுக்கான அப்ரிசியேஷனோ, அதுக்கு நம்ம எவ்வளவு கடமைப்பட்டுருக்கோம். இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வெளிப்படுத்தணும். அதுக்கான புரிதல்கள வந்து நம்ம வந்து இன்னும் அதிகமா எல்லார்கிட்டயும் சொல்லணும். இப்போ என் குடும்பத்திலே எனக்கு கூட பிறந்த என்னோட தம்பி இருக்கான். அவனுக்கான இந்த புரிதல் வந்து சுத்தமா கிடையாது. என்ன 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 நடந்துச்சு? என்ன ஆகிப்போச்சு? அப்படிங்கிற மாரியான ஒரு இதுதான் இருக்காங்க. இப்போ என் தம்பி வந்து என்னோட கூட பிறந்த தம்பி. அவன் வந்து அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்னா, அதற்கு யார் யாரு போராடுனாங்க? அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு காரணம் யாரு? இந்த மாரியான வரலாறுலாம் வந்து அ தெரியல. தெரிஞ்சாலும் ஒரு சிலர் அத வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டடா எடுத்துக்கிறாங்க. அதுக்கான மதிப்பே வந்து யாருமே குடுக்குறது கிடையாது. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம யோசிக்கும்போது, பேசம்போது தான் வந்து திராவிட கொள்கைகள், திராவிட கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் இவங்கலாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காக எவ்வளவு உழைச்சிருக்காங்க. அவங்க இது பண்ண விஷயங்கள் என்ன? இதெல்லாம் வந்து ரொம்ப எல்லாருமே அத ஒரு ஒரு அவங்க அவங்க வந்து ஆதரிக்கிறாங்க, ஆதரிக்கல அப்படிங்கிறது ஒரு நம்ம 2 கட்டமா நான் வச்சாலும், முதல்ல இது வந்து எல்லாருக்கும் உணர்த்தணும். அத எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கான ஒரு நன்றி கடன் ஒரு ஒரு நன்றியாவது இருக்கணும். அந்த அந்த நன்றி நெறைய பேர்ட்ட இல்லங்கிறது தான் எனக்கு ஆதங்கமாவே இருக்கு. ஆ நான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்த பத்தி நான் தெரிஞ்சுக்க எனக்கு அது இன்ட்ரோடியூஸ் ஆன விதமும், அது அது எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அத நான் பத்தி நான் இன்னமுமே என்னோட என்னோட குடும்பத்துக்கும் சரி, என்னோட தாயார், தந்தையார் அவங்களுக்கும் எனக்குமே வந்து இப்ப நானும் அவங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் ஆதரிக்கிறாங்க. நானும் அவங்கள தான் ஆதரிக்கிறேன். எதற்காக ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இன்னுமே முரண்பாடு இருக்கு. சின்ன வயசு குழந்தைங்க, இளைஞர்கள மட்டும் சொல்லல. ஒரு சில வயசானவங்களே வந்து எதற்காக ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம, ஒரு ஆ ரொம்ப 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 ஒரு
ஒரு வகையான ஒரு நம்பிக்கை, ஒரு வகையான ஒரு பிலீஃப் எடுத்துக்கிட்டு, அத மட்டுமே வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு அதுவுமே வந்து ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் தான். என் வீட்ல இன்னமும் நான் பேசுவேன். இப்ப என் என் அ என்னோட அப்பாவுக்கும் எனக்குமான உறவு அவ்வளோ நெருக்கம் கிடையாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்த பேசும்போது நாங்க 2 பேரும் ரொம்ப ஆழமா பேசிப்போம். அப்படி அந்த ஒரே கழகத்த பத்தி நாங்க பேசிக்கிறோம். அதுக்கு ஆதரவா தான் பேசுறோம். அப்பயும் எங்களுக்குள்ள ஒரு சில முரண்பாடுகள் வரும். எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு இந்த விஷயத்துல வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ, அதற்கான மூல காரணம் வந்து நியாயமானதாவும், ஸ்ட்ராங்கானதாவும் இருக்கணும். இதற்காக தான் வந்து நான் வந்து ஒரு ஒரு விஷயத்த பத்தி பேசம்போது, ஏன்? எதுக்கு? அப்படிங்கிறதுலருந்து ஆரம்பிக்கணும். இந்த 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 மாரியான ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டான்ஸஸ் வந்து நான் பார்த்த நெறைய பேர்கிட்ட இல்ல. என்ன சுத்தி இருக்க நண்பர்களோ, என்னோட என்னோட சகோதரர்கள், என்னோட குடும்பத்தினர் இவங்கள்ட்டயுமே கிடையாது. ஸோ எனக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்த பத்தின ஒரு அறிமுகம் எனக்கு உருவாகுனதுக்கு வந்து என்னோட குடும்பத்துக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும். அது இருந்தாலுமே, அதற்கான மூல காரணம் என்ன? எதற்காக வந்து நம்ம ஆதரிக்கிறோம்? அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க? இந்த 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 ஒரு இப்போ இப்போ வந்து இத வந்து நம்ம ஒரு டைனாஸ்டின்னே சொல்லலாம். ஒ ரொம்ப அடிமட்டத்துல இருந்து இருந்த மக்கள வந்து, இப்போ வந்து ஒரு ரொம்ப இயல்பான ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையில இருக்குன்னா, அதுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முக்கிய காரணம்னு இன்னமும் நான் நம்புவேன். அத வந்து நம்ம வந்து எப்பவுமே ஏத்துக்கணும். இது பத்தியான ஒரு அ விவாதங்களோ, இத பத்தியான ஒரு உரையாடல்களோ தொடர்ந்ததுக்கு தான் வந்து நான் எப்பவுமே ஆசைப்படுறேன். ஸோ எனக்கு இப்போ என்னோட நண்பர் இந்த பிரதீப் இந்த பாட்காஸ்ட் மூலியமா இத செயல்படுத்துறது வந்து எனக்கு உண்மையிலே நல்ல விஷயமா இருக்கு. அதனால தான் நான் அவருக்கு ஆதரிச்சு, என்னோட சிந்தனைகளையோ, என்னோட கோட்பாடுகளையோ வந்து நான் வெளிப்படுத்தணும்னு இங்க வந்து உங்கள்ட்ட பேச வந்திருக்கேன். ஐயா பரிதி, நீங்க அப்படியே ஆரம்பிங்க. ஓகே. இப்ப எனக்கு வந்து திராவிட இயக்கம் அப்டின்னா வந்து இப்ப அவருக்கு சொன்னாரு ஃபேமிலி அது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஆப்வியஸா எனக்கும் ஆப்வியஸா அது ஃபேமிலி தான். எனக்கு நான் என்னன்றதுன்னா, எங்க அம்மாவோட செட்டில்மெண்ட் பேர் வந்து கலைஞர் நகர். எங்க அப்பாவோட செட்டில்மெண்ட் பேர் வந்து அண்ணா நகர். நாங்க வந்து எங்க ஃபேமிலியா வந்து அவைங்கலாம் வந்து அ அ இதுல இருந்தாங்க. மலையக தமிழர்கள்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து வந்து எல்லாரும் வந்து சிலோனுக்கு வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து வேலைக்கு போனவங்க. அங்க வந்து ஒரு அங்கேயே இருப்பாங்க. அங்கேயே வேலை பார்ப்பாங்க. அப்புறம் சம்பாரிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து விடுதலைக்கு பின்னாடி வந்து அங்க வந்து இது இந்தியா தனி நாடாயிருச்சு. இலங்கை தனி நாடாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்க அவங்களுக்கு குடியுரிமையில பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவைங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆ இங்க அனுப்பப்படுறாங்க. சாஸ்திரிய சிறிசேனா ஒப்பந்தம்னு ஒண்ணு உண்டு. அதுபடி வந்து அவைங்க அங்க இருக்க தமிழர்கள் எல்லாமே வந்து திருப்பி வாங்குறது. இப்ப 2 தமிழர்கள் இருக்காய்ங்க. அங்க ஈழம் உண்டு. ஈழம் வந்து அவங்க திருகோணமலை, யாழ் அதெல்லாமே ஈழத் தமிழர்கள். கீழ வந்து இருப்பாய்ங்க. கண்டி, அதோட சதர்ன் ரீஜியன் எல்லாமே சதர்ன் ரீஜியன், சென்ட்ரல் புரோவின்சஸ் அதுலலாம் வந்து மலையக தமிழர்கள் இருப்பாய்ங்க. அவைங்க வந்து இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து அங்க போயி தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு போனவைங்க. சொன்னா பரதேசி படத்துல போனவைங்க மாரி தான் லிட்டரலா. அவைங்க அங்க போயி அங்க செட்டில்மெண்ட்ல இருந்து அவைங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ ஊருக்கு வருவாய்ங்க. அங்கங்க இடங்கள் வாங்குவாய்ங்க. அப்படிலாம் இருந்துட்டு இருந்தாய்ங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு அப்புறம் வந்து இந்த இந்த விடுதலைக்கு அப்புறம் வந்து அந்த இதெல்லாம் மாறுது. ஸோ அவங்க எல்லாரும் இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கிற மாரி ஒரு இடம் வர்றது. அப்பதான் அந்த சாஸ்திரி சிறிசேனா ஒப்பந்தம் வருது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்தியர்கள திரும்பி வாங்குறாங்க. அப்ப வந்து சாஸ்திரி இறந்துடுறாரு, இந்திரா வர்றாங்க. இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து கலைஞர் கவர்மெண்ட் வந்துருது. அண்ணா இறந்துடுறாரு, கலைஞர் கவர்மெண்ட் வருது. வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்து செட்டில்மெண்ட்ஸ் உருவாக்குறாங்க. அவங்க எல்லாரையும் கூட்டு வந்து இங்க வந்து அவங்களுக்கு வந்து வீடு குடுக்குறது. இப்ப எங்க அப்பா பக்கத்துக்குலாம் வந்து அவங்களுக்கெல்லாம் நிலம் குடுத்துட்டாங்க. இடம் குடுத்து கொஞ்சம் ஒரு சின்ன இடம் குடுத்துருவாங்க. அந்த இடத்துல நீங்க விவசாயம் பண்ணிக்கலாம். வீடு கட்டி குடுக்காம இடமும் குடுத்துருவாங்க. வீடு கட்டுறதுக்கும் இடம் குடுத்துருவாங்க. ஆனா எங்க அம்மா பக்கத்துக்கு வந்து வீடு கட்டியே குடுத்து, ஒரு மில்லு ஒண்ணு இவங்களுக்காக வந்து தாயகம் திரும்பியோர்ன்னு சொல்லி இவங்களுக்காக வந்து ஒரு மில்லு ஒண்ணு கட்டி குடுத்து, அந்த மில்லுல வந்து இவங்க வேலை பார்ப்பாங்க. வீடு கட்டி குடுத்துருவாங்க. இப்படியான ஒரு இத பண்ணி குடுத்தது தான் வந்து அவன் அப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் இவங்க இந்தியா வர்றாய்ங்க. அப்புறம் வந்து வர்றாய்ங்க. ஒரு 20 வருது. நான் பொறக்குறேன். நான் பொறந்த சமயத்துல வந்து எனக்கு கலைஞர் நகர். இப்ப என் பேரு எங்க ஏரியா பேரு கலைஞர் நகர். அப்ப எங்க சித்தப்பா வந்து எனக்கு நெறைய அந்த பழைய கதைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா வந்து நான் வேற ஒரு ஊர்ல படிச்சேன். நான் கோவையில வந்து ரெசிடென்டல் ஸ்கூல்ல படிச்சேன். ஒரு 5 வருஷம். நான் வந்து வருஷத்துக்கு ஒரு 2 டைம் தான் ஊருக்கு வர்ற மாரி இருக்கும். வீட்டுக்கு. அப்ப வீட்டுக்கு வர்ற மாரி இருக்கிறப்பலாம் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஏன்னா கதை கேட்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே எனக்கு கதை கேட்கிறதோ, இல்ல பேசுறது ரொம்ப பிடிக்கும். அரசியல் பேசுறது அப்டின்னா வந்து எனக்கு அது என்ன பேசுறேன், ஏன் பேசுறேன்லாம் தெரியாது. ஆனா பேசிட்டே இருப்பேன். அரசியல் அரசியல்.
அப்படி சொல்லி அது அதனால பேசிக்கிட்டே இருப்பேன். எங்க சித்தப்பா நிறைய கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு முன்னாடி நடந்த கதைகள்லாம். அது எல்லாம் கதைகள்ங்கிற சென்ஸ் இப்போ வந்து அது வந்து தெனாலிராமன் கதைகளோ, பீர்பால் கதைகள் மாரி இல்லாம அரசியல் கதைகள் நடந்தது. எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கிறது வந்து ஜெய ஜானகி பிரிவெல்லாம் வந்து எனக்கு வந்து 89 அந்த கதையெல்லாம் வந்து ப்ராப்பரா சொல்லியிருந்தாங்க. எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் வந்து எப்படி இரட்டை சேவல், இரட்டை புறா சேவல் அதெல்லாம் பிரிஞ்சு போச்சு. ரெட்டலைய வந்து முடக்கி வச்சிருந்தாங்க. இந்த கதையெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ வந்து அந்த ஆல் த வே ஃப்ரம் கோயம்புத்தூர் டூ மதுரை வந்து இந்த மாரி கதைகளா கேட்டே தான் வந்துகிட்டு இருப்பேன். அப்புறம் அந்த மாரி கேட்கறது எனக்கு இந்த இயக்கம் எனக்கு கரெக்ட்டா என்ன பாயிண்ட்ல வந்து நான் இந்த இயக்கத்த வந்து இது பண்ணேன் அப்படிங்கிறதுலாம் எனக்கு ஐடியா இல்ல. ஆனா வந்து எனக்கு ஒரு வெறுப்பு எப்பயுமே இருக்கும். அ அதிமுக, அதிமுகனா அந்த அஇஅதிமுகனா ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். அது ஏன் எனக்குலாம் தெரியாது. அ கலைஞர்னா ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து இந்த தமிழ் இது பண்ணுவாரு, தமிழ் பேசுவார், நல்லா பேசுவார், கவிதை எழுதுவாரு இப்படிங்கிற மாரிலாம். அதோட ஆழமானலாம் அதான் தெரியாது. கலைஞர் நல்லவர். திமுக நல்ல கட்சி. திமுக ஆட்சியில இருந்தா நல்லது செய்யும். அதிமுக வந்து நமக்கு நல்லது செய்யாது. இப்படிங்கிற மாரி ஒரு புரிதல் எனக்கு எப்பயுமே உண்டு. நான் வந்து இந்த சின்ன வயசுல வந்து நக்கீரன் ஜூவி நக்கீரன்லாம் எங்க வீட்ல வரும். அதுல இருந்து ஜெயலலிதா போட்டோலாம் கட் பண்ணி வச்சு, அதெல்லாம் உட்காந்து கிழிச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த மாரிலாம் வந்து எனக்கு ஒரு வன்மம், வக்கரம்லாம் அது ஏன் வருது எனக்குலாம் தெரியாது. அதான் அந்த ஒரு இது இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப பொறுமையா திராவிட இயக்கம்னா என்ன? அதுக்கு இயக்கம்னா என்ன? இதோட சித்தாந்தம் என்ன? கோட்பாடு என்ன? அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எனக்கு கல்லூரி காலம் வந்துருச்சு. கல்லூரி காலம் தான் எனக்கு கரெக்ட்டான ஓப்பனிங். அதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக ஒரு 2006 டூ 11 கவர்மெண்ட்ல இருந்தாங்க. அந்த 11லயே வந்து இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா 11 கவர்மெண்ட் முடியுது. செம்மொழி மாநாடுலாம் நடத்தி முடிக்கிறாங்க. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடந்த சமயத்துல. அப்ப வந்து செம்மொழி மாநாடு முடியுது. கரெக்ட்டா ஜெயலலிதா கவர்மெண்ட் வந்துருது. 2011 முடிஞ்சு ஜெயலலிதா கவர்மெண்ட் வந்தப்ப என்ன பண்ணாங்கன்னா, அப்ப அந்த சமச்சீர் கல்வி அப்பதான் வந்து ஆரம்பிச்சு நான் ஃபர்ஸ்ட் பேட்ச். 6வது சமச்சீர் கல்வி ஃபர்ஸ்ட் பேட்ச். அந்த சமச்சீர் கல்வி புக்ல வந்து பேக் சைடு வந்து இது இருக்கும். செம்மொழி சாங் இருக்கும். உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு அந்த பாட்டோட ஃபுல் அந்த இத வந்து அட்டையில போட்டு வச்சிருப்பாய்ங்க. உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு பின்னாடி அட்டையில வந்ததெல்லாம் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டுனாய்ங்க. பச்சை கலர் ஸ்டிக்கர வச்சு செம்மொழி மாநாடு வாழ்த்துப்பா இருக்கும். பேக் சைடு அட்டை. அது எல்லாத்தையும் ஒட்டுனானுங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிறதெல்லாம் கிழிச்சானுங்க. அந்த செம்மொழி மாநாடு. அப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிற பேர்லாம் இருக்குதோ, அது எல்லாத்தையும் வந்து பிளாக் மார்க் வச்சு அழிச்சானுங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஸ்கூல் தொடங்குற புக்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ற சமயத்துல எல்லாரையும் உட்கார வச்சு அந்த வேலைய வந்து ஒரு 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 இது மாரி பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அது வந்து ஒரு ஒரு ஒர்க்காவே தனியா எடுத்து உட்கார்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நாங்கலாம் போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா எனக்கு என்னமோ அதெல்லாம் வந்து எனக்கு அத ஒட்டுறது, அந்த இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்ல. சும்மா உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு வந்துட்டேன். ஏன் இவங்க இப்படிலாம் பண்றாய்ங்க? அதெல்லாம் எனக்கு பெருசா ஐடியா இல்ல. ஆனா நம்ம பண்ணக்கூடாது அத. ஏன்னா வந்து அது வந்து இவங்க வந்து அதுல கலைஞர் பேர் இருக்கு, தலைவர் பேர் இருக்கு. அத அழிக்கிறாய்ங்க. அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டோம். கல்லூரி வர்றோம். ஸ்கூல் முடிச்சுட்டு கல்லூரி வந்துட்டோம். கல்லூரி வர்றப்ப தான் முதல்ல வந்து சென்னை வர்றேன் நான். சென்னை வர்றப்ப தான் நமக்கு வந்து வாசிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்குது. ஒரு இயக்கம் குறித்தோ, அ ஒ அது அதோட கொள்கை என்ன? கோட்பாடுகள் என்ன? குறைந்தபட்சம் அது என்ன பேசுது? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வெகுஜன அ அரசியல் பார்வை. ஓகே. இவங்க வந்து இவங்கள நம்ம ஆதரிக்கணும். ஏன் எதுக்குங்கிற ப்ராப்பரா தெரியாது. ஆனா ஆதரிக்கணும். இவங்கள எதிர்க்கணும். அதேதான் சேம். அ அந்த மாரி இருந்தது வந்து கல்லூரி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்பதான் நான் வந்து முதல்ல திடல் போறேன். அ அறிவாலயம் போறேன். அதெல்லாம் வந்து ஏன் போறோம்லாம் தெரியாது. சும்மா போறோம். சென்னைக்கு வந்திருக்கிறோம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் போணும், அறிவாலயம் போணும், பெரியார் திடல் போணும். அப்படி சொல்லி போயி அங்கெல்லாம் வந்து என்ன இருக்கு? ஏது இருக்கு? சும்மா அப்படியே பார்த்துட்டு வர்றது. அப்புறம் தான் ஸ்லோவா தான் கொஞ்சம் கொஞ்சமா வாசிக்க ஆரம்பிக்கிறோம். வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஓகே. இந்த இயக்கம் ஒரு வேலை பார்த்திருக்கு. இது இந்த கட்டமைப்புங்கிறது வந்து சாதாரணமா வரல. தமிழ் சூழலுக்கு வந்து இந்த கட்டமைப்புங்கிறது சாதாரணமா வரல. அதாவது இப்ப நான் படிச்ச கல்லூரியில வந்து எல்லாரும் இருக்கிறான். நான் முன்னாடியே சொன்னேன் சர்நேம்ங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமா எளிமையா கடந்துட்டு போயிருவாய்ங்க. திராவிட இயக்கம் என்ன கிழிச்சது? 75 வருஷமா சேர்ந்து பண்ணி சாதி பேர் அதாவது பேருக்கு பின்னாடி இருக்க சாதிய மட்டும் தான் திராவிட இயக்கத்தால இழுக்க முடியும் இழுக்க முடிஞ்சது. அது தவிர இவங்க என்ன சாதிச்சாங்கன்னு கேட்கறாய்ங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது வந்து நம்ம கூட இருக்கிறவன் எல்லாம் வந்து பின்னாடி ஒரு ஒட்டு பேரை வச்சுக்கிட்டு திரியிறப்ப நம்ம மட்டும் இல்லாம இருக்கிறோமேடா அப்படிங்கிறதுல இருந்து தான் அது வந்து ஒரு வித்தியாசம் தொடங்குதுங்கிறது எல்லாமே எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அப்படிதான் நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். என்னோட இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கு ஒரு ஸ்க்ராட்ச்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணி குடுத்தாய்ங்க. ஒரு ஃபேமிலியாவோ, எனக்கு வந்து என்ன சுத்தி இருந்த சூழலாவோ எனக்கு ஆரம்பிச்சு குடுத்தாய்ங்க. அப்புறம் நானா வந்து கத்துக்கிட்டது தான். அது குறிப்பா வந்து என்னோட 16, 17 வயசுக்கு அப்புறம் நான் சுயாதீனமா வந்து இது கோட்பாடு என்ன? கருத்தியல் என்னன்னு வாசிச்சு கத்துக்கிட்டதான். அதுக்கப்புறம் நெறைய கேட்கறது, பேசுறது, கேட்கறது அதெல்லாமே அதுக்கப்புறம் தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் இப்ப நெறைய வந்து தேடி தேடி வாசிக்க ஆரம்பிச்சது. தேடி தேடி படங்கள் பார்க்க ஆரம்பிச்சது.
குறிப்பா கலைஞரோட படங்கள் நாம பார்க்கலாம். சின்ன வயசுல நான் பராசக்தி பார்த்திருக்கேன். கலைஞரோட முரசு டிவில ஓடும், பார்த்திருக்கேன். ஆனா வந்து அது பெருசா எனக்கு வந்து எப்படி சொல்றது? அது அது இதுதான் பேசுதுன்னுலாம் தெரியாது. ஆனா நல்லா இருக்கும். நல்லா ஜாலியா இருக்கும். அந்த திரைப்பட கடைசியில நீதிமன்ற வசனம்லாம் நல்லா இருக்கும். அதெல்லாம் கேட்கறது வந்து. 11த் படிக்கிறப்போ 12த் படிக்கிறப்ப ஒரு 11த் நினைக்கிறேன். ஒரு நல்ல சம்பவம். எனக்கு வந்து ஒரு இவர் இருந்தாரு. அது பேர் என்ன? அகாடமிக் கோஆர்டினேட்டர்ன்னு சொல்லுவாங்க அந்த பள்ளியில. அவருக்கு எனக்கு ஆவாது எப்படியுமே. அவர் வந்து எனக்கு எனக்கு 11த், 12த்ல படிக்கிறதே பிடிக்கல ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா நான் வந்து சம்மந்தமே இல்லாம பயோமேக்ஸ் எடுத்து ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம்னே தெரியாம படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் பாஸே ஆனது கிடையாது. மணிக்கெல்லாம் நல்லா தெரியும். எந்த கிளாஸ் எதுலயுமே பாஸ் ஆக மாட்டேன். தமிழ், இங்கிலீஷ் தவிர வேற எதுலயும் பாஸ் ஆக மாட்டேன். அப்போ வந்து எனக்கு வந்து அப்ப இது நடத்துவாய்ங்க. திமுக இளைஞர் அணி வந்து அண்ணா பிறந்தநாள வந்து கொண்டாடுவாய்ங்க. அண்ணா பிறந்தநாளுக்கு வந்து பேச்சு போட்டி வைப்பாய்ங்க, மனன போட்டி வைப்பாய்ங்க. அதெல்லாம் பண்ணுவாய்ங்க. அப்ப இந்த மனன போட்டியில வந்து ஏதாவது தலைவரோட பெருங்கவிதை, கலைஞரோட கவிதையோ, இல்ல புரட்சி கவிஞரோட பாரதிதாசனோட கவிதையோ வந்து குடுத்து அத மனப்பாடம் பண்ணி சொல்லுவாய்ங்க. அப்ப நான் வந்து அந்த கவிதை போட்டியில போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த ஆள் எனக்கு விடல. அந்த அகாடமிக் கோஆர்டினேட்டர் ஆளு. பட் ஸ்டில் அந்த பேப்பர இன்னொரு பையன் வந்து அதுக்கு போனான் அப்படி. அந்த பையன் வந்து அந்த பேப்பர அவர் மனப்பாடம் பண்ணிட்டாரு அந்த கவிதைய. அப்புறம் அந்த பையன்ட்ட கேட்டு அந்த மனப்பாடம் பண்ண கவிதைய வந்து அவர் சொல்ல நான் எழுதி வச்சு, அந்த கவிதைய நான் மனப்பாடமே பண்ணிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த கவிதை ஃப்ரெஷ்ஷா ஞாபகம் இருக்கு. அது வந்து அம் எனக்கு எனக்கு ஒரு ரொம்ப ஒரு பெரிய மொமெண்ட் அது. எனக்கு வந்து அவன் போய் அந்த வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் வேற. அதுக்கப்புறம் நம்ம வந்து தலைவர பார்த்தோம், இது டெப்டி சிஎம் பார்த்தோங்கிறதெல்லாம் வேற. ஆனா எனக்கு முதல்ல வந்து அந்த ஒண்ணு வாசிச்சது அந்த கலைஞர் கவிதை அது. புறநானூற்று தாய் அப்படின்னு சொல்லி. மறத்தி அல்லது புறநானூற்று தாய்ன்னு சொல்லி. இப்ப நான் வந்து ஒரு ரிசர்ச் ஏரியா ஒண்ணு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப அதுக்காக சோர்ஸ் நம்ம டேட்டா எடுக்க பாக்குறப்ப அதுல அந்த கவிதை இருக்கு. 1954ல வந்து அப்போ ஒரு 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 சோர்ஸ்ல வந்து அது இருக்கு. அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் ஆனது. எனக்கு கரெக்ட்டா சொல்லணும்னா, நான் கல்லூரி வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கரெக்ட்டா ப்ராப்பரா தேடி படிக்கிறது அந்த இதெல்லாம் பண்றேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வெகுஜனமா ஓகே. இது நல்லவங்க, இவங்க கெட்டவங்க. அது ஏன் எதுக்கெல்லாம் தெரியாது. ஆனா இவங்க நல்லவங்க. இவர் தமிழ்ல இது பண்றாரு. அதனால நல்லவரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா தான். அப்படிதான் நான் வந்து இந்த இயக்கத்துக்குள்ள வந்து வந்தேன். இன்னைக்கு வந்து எனக்கு இன்னைக்கு எனக்கு புரிதல் இருக்கிறப்ப எனக்கு எனக்கு இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஓவர் வெல்மிங்கா இருக்கும். ஒரு இயக்கம் நம்ம வந்து இவ்வளவு பெரிய ஒரு சித்தாந்தம் இருக்கிற இயக்கம். இன்னைக்கு இன்னைக்கு சூழல் வரைக்குங்க 75 வருஷம் ஒரு இயக்கம் இருக்கு. ஒரு இயக்கமா ஒரு அரசியல் கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம் 75 வருஷம். ஆனா அது ஏத்திருக்கிற கோட்பாடு வந்து 1916 சமயத்துல வந்து நமக்கு வந்து இயக்கமா கட்டினது. நீதி கட்சி, தென்னிந்திய நல உரிமை சங்கம். ஆனா அதுக்கான விதை முன்னாடியே போடப்பட்டிருக்குன்னு வைங்களேன். திராவிட மகாஜன சபை அப்படி தொடங்குது. அப்படி ஒரு பெரிய நீண்ட பாரம்பரிய இருக்கிற இயக்கத்துடைய கோட்பாட்டை வந்து நம்ம குறைஞ்சபட்சம் உள்வாங்கி நான் வேலை பார்க்குறேங்கிறதுல ஒர்க் பண்றேன். இல்ல நான் என்னோட இதுல வந்து ஒரு வாழ்வியல்ல வச்சிருக்கேங்கிறதே எனக்கு பெருமையான விஷயம் தான். உடனே இன்னைக்கு நேத்து வந்த ஒரு கோட்பாடு கிடையாது. இந்த கோட்பாடுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த கோட்பாடு வந்து ஒரு பல தலைவர்களால பல காலம் விவாதிக்கப்பட்டு என்னைக்குமே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒரு கோட்பாடு. அப்படிங்கிற அந்த கோட்பாடுல நான் இருக்கேங்கிறது எனக்கு எப்பயுமே ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். தொடர்ந்து இதுல பயணிக்கணும். இது வெற்றி தோல்வி அதை நம்ம எப்பயுமே கலைஞரோட கவிதை மாதிரிதான். அது வரும் போகும் நிலையல்ல. ஆனா ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது, வாழும் நிலையாகுங்கிறது இருக்குல்ல. அதனால வந்து அது என்னைக்குமே அது ஃப்ரெஷ்ஷான ஒரு கோட்பாடு. அதுல அந்த கோட்பாடு வந்து தமிழ் சூழல்ல இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கான தேவை இருந்துகிட்டே இருக்கும். அந்த தேவை இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் திமுக மீண்டு எழுந்துகிட்டே இருக்கும். அதோட தேவையும் இருக்கும். கட்டாயம் இருக்கும். அந்த கோட்பாட்டுல நான் இருக்கேங்கிறதே எனக்கு வந்து பெரிய விஷயம் தான். அவ்வளவுதான். அதுதான் என்னோட காதல் டுவர்ட்ஸ் தி கோட்பாடு அண்ட் திராவிட முன்னேற்ற கழகம். சூப்பர்ங்கய்யா. இது எனக்கு தெரிஞ்சு நம்மளோட தொடக்கமா இது போதும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வாரங்கள்ல வரப்போற எபிசோட் நாங்க முடிஞ்ச வரைக்கும் திங்கக்கிழமை உங்களுக்கு எபிசோடு வர மாதிரியான ஒரு முயற்சியை நாங்க பண்றோம். ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எங்களுக்கு தர்றோம். ஏன்னா எங்களுக்குமே நாங்க வந்து இதை ஒரு இனிஷியேட் தான் பண்றோம். 0ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ வந்து எங்களுக்கும் பின்னாடி எந்த ஒரு பின்புலமும் கிடையாதுங்கிறதுனால இதை இப்பதான் ஆரம்பிக்கிறோம். இது எப்படி போக போகுது, என்ன நடக்க போகுது, நிறைய விஷயம் இருக்கு. அதனால வந்து அடுத்தடுத்த வாரங்கள்ல எங்களோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ் நாங்க கொண்டு வருவோம். இதுதான் இந்த இந்த பாட்காஸ்டோட நோக்கம். கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து முழுக்க வெறும் அரசியலே பேசி உங்களை போர் அடிக்கவும் நாங்க செய்ய மாட்டோம். இடையில கண்டிப்பா ரிலேட்டபிள் கண்டென்ட்ஸ், சினிமா பத்தின எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல பாடல்கள் பத்தினது, இல்ல வேற எதுவும் வந்து கருத்து, வேற ஏதோ ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்றது, நாங்க 3 பேர் அதை பேசி கண்டிப்பா அதை எபிசோட உங்களுக்கு கொடுப்போம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து இது ஒரு லெக்சரா இல்லாம எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும்
உங்களை உங்களை யோசிக்க வைக்கிறதுக்கும் உங்களை உற்சாகப்படுத்துற விதமா இந்த பாட்காஸ்ட் இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படிதான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ வந்து இது எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பா இதை ஃபீட்பேக் கொடுங்க, கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயுமே வந்து கண்டிப்பா எப்படி இருக்கு, இதுல என்ன டெவலப் பண்ண, எங்கள்கிட்ட இருக்க குறைகள் என்ன, முக்கியமா அதை கொடுங்க. கண்டிப்பா அதை நாங்க மாத்திக்கிட்டு அடுத்தடுத்த எபிசோட்ல மாத்தி உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டும் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டும் உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கொடுக்குற அளவுக்கான இதுவா நாங்க இதை பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து இதை நாங்க தொடர்ந்து பண்ணணும். ஐயா, நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நீங்க ப்ராப்பரா சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது? ஓகே, மணி நீ என்ன சொல்றியாடா? ஒருங்கிணைப்பாளர் நீங்க இருக்கும்போது நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க நீங்க வந்து மனசை வச்சு என்ன மாதிரியான ஆட்களை வந்து அடிச்சு இழுத்து கெஞ்சி கூட்டிட்டு வந்துட்டீங்கனாலே வர நம்ம எபிசோடு போட்டுடலாம். ஓகேங்க ஐயா, அப்ப அப்படியே முடிச்சுக்கலாம். லிசனர்ஸ் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நீங்களும் அப்படி சொல்லிருங்க ஐயா. வணக்கம், நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். மணிதாசன் சைனிங் ஆஃப்.